வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்காக ஒரு சூப்பர் வெப் சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப் சீரிஸோட பேரு முக்பீர் தி ஸ்டோரி ஆஃப் அ ஸ்பை அப்படின்றது. ஆக்சுவலா இது வெப் சீரிஸா தான் வெளியாச்சு. அந்த வெப் சீரிஸை இன்னும் கிறிஸ்பா பிரசன்ட் பண்றதுக்காக படமா மாத்தி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ZEE5ல இது அவைலபிளா இருக்கு. இது ஒரு சூப்பரான வெப் சீரிஸ்னு சொல்லுவேன். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த ஒருத்தரை ஸ்பையா வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை எப்படியாவது எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சிருப்பாங்க. இவர் சாமர்த்தியமா அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறாரு. கடைசியில அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்தாரா, அப்படி இல்லைன்னா ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரான்னு சொல்றது தான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த கதை 1960ஸ்ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. இப்பதான் ரீசெண்டா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஃபைட் முடிஞ்சிருக்கு போல. அதாவது 1965ல ஒரு ஃபைட் முடிஞ்சிருக்கு போல. இப்ப அடுத்த ஃபைட்டுக்காக ரெண்டு நாடுகளும் ப்ரிப்பேர்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப பாகிஸ்தான்ல இருக்க ஒரு தீவிரவாத குரூப்பை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே இவங்களோட இடத்துக்கு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதுல இருக்க ஒருத்தர் வந்து வேற ஒருத்தர்கிட்டயும் அவரோட ஒய்ஃப் கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இவங்களுமே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவங்க இங்க வச்சு ஒரு நபரை லாக் பண்றாங்க. இவர் பேரு அர்ஃபான் அப்படின்றது. இப்ப அர்ஃபானை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப அடி வாங்கிட்டு இருக்க இந்த அர்ஃபான் என்ன சொல்றாருன்னா, என் உண்மையான பேரு கம்ரான் அப்படின்றது. நான் இந்தியாவை சேர்ந்தவன், ஸ்பையா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, நம்பரை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஸ்பையா வரவங்களுக்கு ஒரு நம்பர் தந்திருப்பாங்க போல. அந்த நம்பரை கேக்குறாங்க. அதாவது அந்த நம்பர் போன் நம்பரா இருக்கும். கால் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணுவோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ஒரு நம்பரை சொல்றாரு. அந்த நம்பருக்கு டெயில் பண்ணா மூர்த்தின்ற ஒருத்தருக்கு தான் போகுது. சரி, இந்த மாதிரி இவன் ஸ்பைன்னு சொல்றான், உண்மையான்ற மாதிரி ஆர்மியை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. மூர்த்தி எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிடுறாரு. இவன் பொய் சொல்றான் போல அப்படின்ற மாதிரி இந்த ஆர்மி மேன் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி அவனை அடிக்கிறதுக்காக வந்துடுறாரு. யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, போனை உடனே கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப இவரை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க பாகிஸ்தானுக்கு நிறைய ஸ்பை எல்லாம் அனுப்பி வச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஸ்பையை பிடிக்கிறது பாகிஸ்தான்ல ஒருத்தரோட வேலையா இருக்கும். இவரோட பேரு யூசுப் அப்படின்றது. இப்ப யூசுப்மே ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து அங்க இருக்க எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு நபர் சுடுக்கு கேம்லாம் விளையாடிட்டு இருக்காரு. அவர் தான் ஸ்பையா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி டவுட் வருது. அவர்கிட்ட விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் விசாரணை பண்ணும்போது அவருமே ரொம்ப பதட்டப்படுறாரு. பதட்டமா தான் கேள்விக்கு பதிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சார், இவன் அப்படிலாம் கிடையாது சார், எனக்கு தெரிஞ்சவன் தான் அப்படின்ற மாதிரி கடைக்காரர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்க யூசுப் இருக்காரு பாத்தீங்களா, இவனை ஷூட் பண்ணுவார்னு பார்த்தா அந்த கடைக்காரனை ஷூட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா கடைக்காரன் தான் ஸ்பையா இருப்பான். அதாவது இந்தியாவை சேர்ந்தவனா இருப்பான். அவன் தான் ஸ்பைன்றதை கண்டுபிடிச்சு அவனை கிளியர் பண்ணிடுறாரு. இப்ப எல்லாருமே கொஞ்ச நேரம் வேடிக்கை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கலைஞ்சு போறாங்க. இப்ப இந்தியால நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்தியால இருக்க ஆளுங்க எல்லாம் வந்து ஒரு 4-5 ஸ்பையை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. ஏன்னா இன்னொன்னு வாட்டி போர் வந்தா அதுக்கு ரெண்டு நாடுமே தயாரா இல்ல. சோ அவங்க எங்க அட்டாக் பண்ணுவாங்கன்றத கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம பதிலுக்கு அட்டாக் பண்ணோம், அப்பதான் சரிப்பட்டு வரோன்ற மாதிரி இந்தியால இருக்க மேலாளுங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதுக்கு ஸ்பை அனுப்பியிருப்பாங்க. இப்ப 3 ஸ்பை காலி ஆயிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஸ்பையை தான் அனுப்பணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ராம் கிஷோர் அப்படின்றவர் தான் இங்க ஹெட்டா இருப்பாரு. இப்ப கோட் சூட் போட்டு ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவர் தான் ஹெட்டா இருப்பாரு. இவருமே அடுத்து என்ன பண்ண போற மூர்த்தின்னு கேக்குறாரு. மூர்த்தி என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவனை அனுப்பி விடலாமா அப்படின்ற மாதிரி அவன் சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. ஆக்சுவலா மூர்த்தியும் வாசுவும் ஒரே லெவல்ல இருக்கவங்களா இருப்பாங்க. இப்ப கார்ல இவங்க வந்துட்டு இருக்கும் போது ஒரு பையன் பதட்டமா பைக்ல வந்துட்டு இருக்கான். தெரியாதனமா இவங்க காரை இடிச்சிடறான். இவங்க கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு இன்டர்வியூ இருக்கு சார், அதனால தான் இவ்வளவு வேகமா வந்து உங்க வண்டி மேல இடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவன் பைக்கும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இன்டர்வியூக்கு போனோம்னு இவன் கெஞ்சுறான்ல, அதனால எங்க கார்லயே வான்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே பைக்கை ஓரமா நிறுத்தும் போது டயர் மட்டும் தனியா வந்துருது. சார், டயரை எவனாவது தூக்கிட்டு போயிடுவான், உங்க கார் டிக்கில வச்சுக்கிறேன்ற மாதிரி கேக்குறான். சரி வச்சுக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இவன் பேர் தான் கம்ரான். இவன் தான் பிரசன்ட்ல மாட்டிருக்கான். இவங்களுமே ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக இவங்க கார்லயே கூட்டு வந்துடுறாங்க. நாங்க ஆபீஸ்ல வேலையா இருப்போம், நீ டயரை கேட்டு வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவனுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இவங்க ஆபீஸ்ல பிஸியா வேலையெல்லாம் பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது இவங்க கார் டயர் 4மே காணாம போயிருக்கு.
சார் டயர் எடுத்துக்கிறேன்னு அவன் சொன்னான், நீங்க கூட டயரை எடுத்துக்க சொன்னீங்கல்ல, அதனால எல்லா டயரையும் கொடுத்து விட்டுட்டேன்ற மாதிரி இவங்க ஆளு சொல்றாரு. அவன் டயரை எடுக்கிறதுக்காக வந்து இவங்க கார் டயரை சாமர்த்தியமா தூக்கி இருக்கிறது தெரிய வருது. பரவாயில்ல, புத்திசாலியா தான் இருக்கான்ற மாதிரி மூர்த்தி யோசிக்கிறாரு. வேற ஒரு ஸ்பாட்ல வச்சு அவனை பார்த்திருப்பாரு. அவன் திருட்டு வேலை எல்லாம் பண்றதா ஒத்துக்கிறான். எனக்காக இதுக்கப்புறம் லீகலா நீ வேலை பாரு அப்படின்ற மாதிரி இவருமே சின்ன சின்ன வேலைக்கு அவனை யூஸ் பண்ணுவாரு. அவன் ரொம்ப டேலண்டான பையன், அவனை நம்ம பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த சின்ன விஷயத்த பண்ணதுக்காக அவனை எப்படி பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்க முடியும், அவன்லாம் கண்டிப்பா மாட்டிப்பான் அப்படின்ற மாதிரி ராம் கிஷோர் சொல்றாரு. இல்ல சார், அந்த பையன் ரொம்ப டேலண்டான பையன் சார், எனக்காக நிறைய சின்ன சின்ன வேலைலாம் இங்கேயே பார்த்து தந்திருக்கான், அவன்கிட்ட பேசி நான் அனுப்பி வைக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே, எப்படியாவது இன்ஃபர்மேஷனை வாங்கணும், அதுக்கான வேலையை பாருங்கன்னு ராம் கிஷோர் சொல்றாரு. இப்ப மூர்த்தி என்ன பண்றாருன்னா அவனை மீட் பண்ணி பேசுறாரு. இவன் பேர் வந்து கம்ரான் அப்படின்றது. கம்ரானை பாகிஸ்தானுக்கு அனுப்பணும்னா எல்லாரையும் நம்ப வச்சு அனுப்பணும்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நீ பண்ணது சின்ன சின்ன வேலை, இது பெரிய வேலை, பண்ணிருவியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதெல்லாம் நான் பண்ணிருவேன்ற மாதிரி இந்த கம்ரான் சொல்றான். ஆக்சுவலா இந்த கம்ரானை அர்ஃபான் அப்படின்ற ஒரு பேர்ல அங்க அனுப்பலாம்னு நினைக்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு வீடு எரிஞ்சிருக்கும், அதுல ஒரு சின்ன பையன் மட்டும் மாட்டி இறந்து போயிருப்பான். இறந்து போனவனோட பாடி கிடைக்கல போல, சோ அவன் இறந்து போனானான்ற மாதிரி அந்த குடும்பமே குழப்பத்துல இருப்பாங்க. இந்த குழப்பத்தை யூஸ் பண்ணி நம்ம இவன் அர்ஃபானா அனுப்பணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது மூர்த்தியும் அவரோட கொலிக்கு வாசுவும் சேர்ந்து யோசிக்கிறாங்க. நீ அர்ஃபானா ப்ரிப்பேர் ஆயிக்கோ, நிறைய கேள்வி கேட்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அங்க பாட்டி தான் எட்டு, அந்த பாட்டியை எப்படியாவது கவர் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது இவனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இப்ப பாகிஸ்தான்ல இருக்க யூசுஃபை காட்டுறாங்க. புதுசா வேற ஒரு ஸ்பையை அனுப்புறதுக்கு இந்தியா திட்டம் போடுறது தெரிய வருது போல. எவன் வந்தாலும் சரி அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யூசுஃபும் இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பார்டரை தாண்டி தானே இந்த அர்ஃபான் வரணும், அதாவது இவர் பேரு கம்ரானு, இப்ப அர்ஃபான் அப்படின்ற பேர்ல தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இங்க செக்கிங்லாம் பலமா இருக்கும். செக்கிங்கான பேப்பர் எல்லாத்தையும் இந்தியன் கவர்மெண்ட் ரெடி பண்ணி தந்திருக்காங்க பாத்தீங்களா, அது மூலியமா இவருமே தாண்டிடுறாரு. ஆனா இவர் வித்தியாசமா இருக்கிறதுனால ஒருத்தனுக்கு டவுட் வருது, அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தனுக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்றது இவருக்குமே புரியுது. இவர் பஸ்ல இருந்து பாதியிலே இறங்கிடுறாரு. நம்ம வேற வழியா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா பைக்ல வரவன் இருக்கான் பாத்தீங்களா, இவரை ஃபாலோ பண்றான். இவருமே வயல்வெளியில ஓடிட்டு இருக்காரு. அவன் சுத்தி சுத்தி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அவன் என்ன பண்றானா, இவர் கூட சண்டை போடுறான். நீ ஸ்பையா தானே வந்திருக்க, நீ ஸ்பையா தானே வந்திருக்கன்ற மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இவர் இல்ல இல்லன்னு சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவன் கழுத்தை நெரிச்சு சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அப்பன்னு பார்த்தா அவன் கழுத்தை யாரோ நெரிக்கிறாங்க. நெரிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வேண்டிய ஒருத்தர். இவருமே இந்தியன் ஸ்பையா தான் இருப்பாரு. நீ ஓகே தானேன்னு கேட்கும் போது இந்த அர்ஃபானா ஓகேன்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப அர்ஃபான் இவன் போக வேண்டிய வீட்டுக்கு வந்துடுறான். எல்லாருமே இவன் யாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி என்ன தெரியலையா, நான் யாருன்னு தெரியலையா, நான் தான் அர்ஃபான் அப்படின்ற மாதிரி இவனுமே ஒரு துண்டை காட்டுறான். அதாவது அந்த பேரன் யூஸ் பண்ண துண்டை காட்டுறான். இவங்களுமே இவன் அர்ஃபானா இருக்க வாய்ப்பு இருக்கா, அர்ஃபான் கண்டிப்பா அந்த தீ விபத்துல இறந்து போயிருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. குறிப்பா இந்த இடத்துல சித்தப்பா மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர் அப்படி யோசிக்கிறாரு. ஆனா அந்த பாட்டி இருக்காங்கல்ல, இவன் நம்ம பேரன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் கொலை பண்ணாரு பாத்தீங்களா, அவன் யூசுஃபோட ஆளா இருப்பான். என் ஆளு செத்து போயிருக்கானா, ஏதோ ஒரு ஸ்பை உள்ள வந்திருக்கான், அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு யூசுஃப் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிருவாங்க. போலீஸ் ஜெனரலா என்கொயரி எல்லாம் பண்ணும்போது நான் இவங்களோட பேரன் தான் அப்படின்றத இவர் புரிய வைக்கிறாரு. ப்ரூஃப்லாம் கரெக்டா இருக்கிறதுனால போலீஸுங்களும் கிளம்பிடுறாங்க. பாட்டி ஏத்துக்கிறாங்க. ஆனா வீட்டுல இருக்க மத்தவங்க இவரை குடும்ப உறுப்பினரா ஏத்துக்கவே மாட்டாங்க. எல்லா ஸ்பையும் அபிஷியலா அனுப்புவாங்க, ஆனா இவர் அன்அபிஷியலா அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா இவரை வேகமா அனுப்புற நிலைமை இருந்தது இல்ல, அதனால ஹீரோவை வேகமா அனுப்பி விட்டுருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து ஆளுங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றாரு. நீ அடிக்கடி இங்க இருந்து கம்யூனிகேட் பண்ணாத, ஒரு தியேட்டர் இருக்கும் அங்க இருந்து கம்யூனிகேட் பண்ணுன்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இந்த யூசுஃப்க்கு இந்தியால இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குது போல, ஒரு ஸ்பை உள்ள நுழைஞ்சிருக்கான்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. யார் அந்த ஸ்பைன்றதை கண்டுபிடிக்கணும், எப்படியாவது அவனை நம்ம பிடிச்சிடணும், அவன் இன்ஃபர்மேஷனை சேகரிக்கிறதுக்குள்ள பிடிச்சிடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இன்னொன்று பக்கம் நம்ம ஹீரோவும் மூர்த்தி சொன்னதை யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க கார் டீலர் மாதிரி ஒருத்தன் இருப்பான், அவனை எப்படியாவது நீ கரெக்ட் பண்ணும், அவன் மூலியமா தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த டீலர் கிட்ட வேலை கேட்கறதுக்காக இவருமே அந்த கார் ஷோரூமுக்கு வந்துடுறாரு. இதே சமயம் கார் ஷோரூம்ல வேலை பார்க்குற வேற ஒருத்தனை இவர் கூட இருக்க ஸ்பை இருக்காரு பாத்தீங்களா, வேணும்ட்டு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி டீலருக்கும் தகவல் கிடைக்குது. வேலைக்கு ஆள் தேவையில்லை, ஆனா ஒருத்தனுக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதனால உனக்கு வேலை தரலான்னு இருக்கேன், ஆனா நீ சேல்லாம் கரெக்டா பண்ணுவியான்னு கேட்கும்போது அதெல்லாம் சூப்பரா பண்ணுவேன், அடுத்த 10 நிமிஷத்துல ஒரு காரை வித்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சேலஞ்ச் பண்ற மாதிரி பேசுறாரு. இங்க ஒரு பணக்காரர் கார் வாங்குறதுக்காக வந்திருக்காரு, ஆனா காரை வாங்கவே மாட்டாரு. எல்லாருமே கடுப்பாயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ஏத்த காரை நான் காட்டுறேன்ற மாதிரி வேணும்ட்டே சீப் அண்ட் பெஸ்டா இருக்க ஒரு காரை காட்டுறாரு. உங்க லெவலுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு. பாத்தீங்களா, உங்க லெவலுக்கு
இதுதான் கரெக்டா இருக்குன்ற மாதிரியும் நக்கல் பண்றாரு. இவர் நக்கல் பண்றதுனால அவர் செம்மையா ட்ரிகர் ஆயிடுறாரு. என் லெவலுக்குலாம் நான் எந்த கார்னாலும் வாங்குவேன், இங்க இருக்கிறதுலயே காஸ்ட்லியான கார் எது சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இப்ப ஹீரோவும் காஸ்ட்லியான காரை காட்டுறாரு. இதையே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈகோவை தூண்டி விட்டுட்டார்ல, அதனால அவருமே காஸ்ட்லியான காரா வாங்குறாரு. இது எல்லாத்தையும் அந்த டீலர் கவனிச்சிட்டு இருக்காருல, இவன் சாதாரண ஆள் இல்ல, அதுக்குள்ள இந்த காரை வித்துட்டானே அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாரு. சொன்ன மாதிரியே காரை வித்துட்டியே அப்படின்ற மாதிரி இவனை பாராட்டவும் செய்யறாரு. இவனுக்கு கண்டிப்பா வேலை தரணும்ன்ற மாதிரி வேலையும் இவர் தந்துடுறாரு. இந்த டீலர் கிட்ட க்ளோஸ் ஆகிறது தான் ஹீரோவோட ஃபர்ஸ்ட் பிளான். இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு கடையில ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப யாரோ இவரை போட்டோ எடுக்கிறாங்க. ஐயோ நம்ம ஸ்பையன் யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க போலன்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. போட்டோ எடுக்கிறது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு ஜமீலா அப்படின்றது. அந்த பொண்ணு போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு வந்து கேமராவை பிடிங்கிடுறாரு. என்ன எதுக்காக போட்டோ எடுத்தீங்கன்னு கேட்கறாரு. நான் அந்த கடைக்காரரை தான் எடுத்தேன், நீ தான் குறுக்க வந்துட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி போட்டோவை டெலீட் பண்ணுங்கன்ற மாதிரி இவர் வேகமா டெலீட் பண்றாரு. இப்ப லைட்டா நம்ம ஹீரோக்கு இந்த ஜமீலான்ற பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப டீலர் கிட்ட க்ளோஸ் ஆயிட்டு இருக்காருல, ஆனா அவன் திரும்பி வேலைக்கு வர போறான், இதுக்கப்புறம் இந்த வேலை உனக்கு இல்லன்ற மாதிரிலாம் அந்த டீலர் சொல்லிட்டாரு. டீலரை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரக்கை எடுத்துட்டு இருக்காரு. இதே மாதிரி ட்ரக்கை நான் எவ்வளவு வாட்டி தெரியுமா கொண்டு வந்திருக்கேன், இந்தியால இருந்து கொண்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. எது இந்தியால இருந்து கொண்டு வந்தியா, எப்படி கொண்டு வந்த அப்படின்ற மாதிரி இந்த டீலர் கேட்கிறாரு. எனக்கு தெரிஞ்சவங்க சிலர் அங்க இருக்காங்க, அவங்க மூலியமா நான் ஒரு ரூட் வழியா இந்தியால இருந்து இங்க வந்துருவன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காருன்னா, இந்த டீலர் மூலியமா வேற ஒரு போலீஸ் கிட்ட இவர் க்ளோஸ் ஆகணும். இதுவும் மூர்த்தி தான் சொல்லியிருப்பாரு. அந்த போலீஸ் கிட்ட அவன் கூட்டு போனோம்னா நீ இந்த மாதிரி ஒரு பிட்ட போடணும்ன்ற மாதிரி மூர்த்தி சொல்லியிருப்பாரு. அதனால தான் ஹீரோ இந்த மாதிரி ஒரு பிட்ட போட்டுட்டு இருக்காரு. எது இங்க இருந்து இந்தியாவுக்கு போற வழி உனக்கு தெரியுமா, உன்னை தான்டா இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த டீலருமே சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாரு. உன்னை ஒரு இடத்துக்கு நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஒரு போலீஸை நமக்கு காட்டுறாங்க. இவரை நான் போலீஸ்னு மட்டும் சொல்றேன். இவங்க ரெண்டு பேருமே போலீஸை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நான் சொன்ன பையன் இவன் தான்ன்ற மாதிரி டீலருமே ஹீரோவை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த போலீஸ் நம்ப மாட்டாரு. இவன் ஸ்பையா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. சரி உனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பாகிஸ்தான்ல இருப்பாங்கல்ல, அதுல யாராவது ஒருத்தருக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஏற்கனவே மூர்த்தி சொன்னார் பாத்தீங்களா, அந்த நம்பருக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. மூர்த்திக்கு தான் அந்த கால் வரும், ஆனா வேற ஒரு பகுதியில இருந்து கால் வர மாதிரி மூர்த்தியால செட் பண்ண முடியும். சீக்கிரமா அந்த மாதிரி செட் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இவருமே சொந்தக்காரங்க கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஆனா செக் பண்ற ஆளுங்க சார் டெல்லிக்கு தான் கால் போயிருக்குன்னு சொல்றாங்க. டெல்லிக்கு கால் போயிருக்கான்ற மாதிரி இங்க இருக்க போலீஸ் கடுப்பாயிடுறாரு. அப்ப நீ ஸ்பைன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு, உன்னை உயிரோட விட மாட்டேன்ற மாதிரி கண்ணெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ ஆபத்துல இருக்க வாய்ப்பு இருக்குன்றது மூர்த்திக்கு புரியுது. இங்க என்ன பிரச்சனையாச்சு சீக்கிரமா சரி பண்ணுன்ற மாதிரி இங்க இருக்க நபர் கிட்ட சொல்றாரு. அவருமே மேன்வலை பார்த்து வேகமா சரி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது கால் பாகிஸ்தான்ல இருந்து வர மாதிரி தான் காட்டணும், அதுக்கேத்த வேலையை பண்ணுன்ற மாதிரி மூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடுல ஹீரோ இருக்கார்ல, இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. சரி இன்னும் ஒரு வாட்டி கால் பண்ணிக்கோன்னும் போது இவருமே கால் பண்றாரு. இந்த வாட்டியாவது அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடணும்ன்ற மாதிரி ஹீரோ வேண்டிட்டு இருக்காரு. இவங்களுமே ப்ராப்ளத்தை இந்த சைடுல சால்வ் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப செக் பண்ண நபர் இருக்கார்ல, சீஃப் பாகிஸ்தான்ல இருக்க ஒரு பகுதிக்கு தான் கால் போயிருக்குன்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப போலீஸும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு நிமிஷம் நீ ஸ்பைன்னு நினைச்சிட்டேன், நீ நம்ம ஆளு தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ரொம்பவே முக்கியமான ஆளு, இவரை நல்லா கவனிச்சுக்கோங்க. இவரை நான் கான்னு சொல்றேன். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பாகிஸ்தானோட 8 பொசிஷனுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக சில சூழ்ச்சி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நிழல் கவர்மெண்ட்டை இவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸை காமிச்சாங்கல்ல, அந்த போலீஸே இந்த கானுக்காக வேலை பார்க்கிறவரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய வருது. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இவரோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது யூசுப்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை லாக் பண்றாரு. ஹீரோ புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கான்றதுனால ஹீரோவை சந்தேகப்பட்டு லாக் பண்ணிடுறாங்க. இப்ப யூசுஃபோ நீ ஸ்பை தானே, ஒத்துக்கோ ஒத்துக்கோன்ற மாதிரி கேட்கறாரு. நான் ஸ்பைலாம் கிடையாது, ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன், ரொம்ப வருஷம் இந்த பகுதியில இருந்தேன், அதுக்கப்புறம் தான் இப்ப என்னோட வீட்டுக்கு வந்திருக்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பேரலா இந்த யூசுஃப் ஆளுங்களை விட்டு செக் பண்ணிட்டாரு. ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல இருக்க வீட்ல எல்லாம் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது, ஒரு சின்ன பையன் மட்டும் மிஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி இங்க இருக்க யூசுஃபும் யோசிக்கிறாரு. சரி இதுக்கு மேல என்ன பண்றது, அனுப்பி விட வேண்டியதான் அனுப்பி விடுறாரு. இப்ப ராம் கிஷோர் இருக்கார்ல, உங்க ஆளு எது வரைக்கும் போயிருக்கான்ற மாதிரி மூர்த்தி கிட்டயும் வாசு கிட்டயும் கேக்குறாரு. இப்பதான் அந்த போலீஸ் லெவலுக்கு ரீச் பண்ணிருக்கான், சீக்கிரமே வந்து கான் கிட்ட போயிடுவான், இன்ஃபர்மேஷனை எடுத்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லாதீங்க செய்யுங்கன்ற மாதிரி ராம் கிஷோர் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காருல, போலீஸ் ஒரு வேலையை நீ முடிச்சு காட்டு, அதாவது இங்க இருந்து நீ இந்தியாவுக்கு போவன்னு
சொல்றல்ல, ஒரு வேலையை முடிச்சு காட்டுன்னு சொன்னோன்னே இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா இந்தியாவை சேர்ந்த ஆளுங்களே இவருக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க, பாகிஸ்தானை நம்ப வைக்கணும்ல, அதுக்காக தான் ஹெல்ப் பண்ண போறாங்க. இவருமே இந்த ரூட் வழியா போனா போயிடலான்ற மாதிரி சொல்றாரு. அந்த ரூட் வழியா இவங்களுக்காக இந்த வேலையும் முடிச்சு தந்துடுறாரு. ஆக்சுவலா அவனுங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆயுதத்தை இந்த இடத்துல ரெடி பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வருது. விட்டு புடிப்போன்றதுக்காக இந்தியா வேணும்ட்டே அவங்கள விட்டுருக்காங்கன்றதும் நமக்கு தெரிய வருது. இப்போ பாடகியான ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க பேரு பேகம் அனார் அப்படின்றது. இவங்க கொஞ்சம் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டு இருக்காங்க போல. புது சிங்கரை பார்த்துலாம் லைட்டா பொறாமப்பட்டு இருக்காங்க. இப்ப கிளம்பலான்னு கார் கிட்ட வரும்போது தான் இவங்க கானோட கீப்பா இருக்கிறது தெரிய வருது. அதாவது கான் அப்பப்ப இவங்களை பாக்குறதுக்காக வருவார் போல. கான் கிட்ட நீங்களும் நான் பாடுறதை கேட்க வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு போறாரு. இந்த கான் மதிக்க மாட்டாருன்ற மாதிரி பேகமோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பார்ட்டி நடக்குது. இந்த பார்ட்டிக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வர போறாங்க போல. நிறைய பேர்கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி டீலர் சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப வேற ஒருத்தர் இருக்கார்ல, இந்த டீலர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. போலீஸுமே உள்ள போய் பேசுறாரு. அவங்க என்ன பேசுறாங்கன்றத ஒட்டி கேட்கணும்ன்றதுக்காக ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஒரு ஆஸ்ட்ரேக்கு அடியில ஒரு மைக்கை செட் பண்ணிடுறாரு. ஆஸ்ட்ரேவை அவங்க இருக்கிற இடத்துல வச்சிடுறாரு. நீ ரூமை விட்டு வெளியே போன்னு டீலர் சிக்னல் கொடுக்கறாரு. இவரும் புரிஞ்சுக்கிட்டு ரூமை விட்டு வெளியே வந்து என்னதான் பேசுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு அந்த ஜமீலா பொண்ணு வராங்க. ஜமீலாவும் பெரிய இடத்து பொண்ணு போல. இப்ப ஜமீலாவும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ கிட்ட தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்க எனக்கு வேலை இருக்குங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவருமே விலகி விலகி போறாரு. இப்ப அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதை எடுக்கணும்ல. உள்ள பார்க்கும்போது அந்த இடத்துல ஆஸ்ட்ரேவே காணாம போயிருக்கு. ஐயோ, ஆஸ்ட்ரேவை எடுத்து வெளியே வச்சிட்டாங்க போல. வெளியே எங்கன்னு போய் தேடுறது அப்படின்ற மாதிரி இவருமே சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அந்த ஆஸ்ட்ரே எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. அதை வேகமா யாருக்கும் தெரியாம எடுக்கணும், அதுக்குள்ள இருக்க மைக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள வேற ஒரு லேடி அதை எடுக்கிறாங்க. இவருமே பார்த்து பார்த்து அந்த லேடியை பயன்படுத்துறாரு. அவங்க பதட்டத்துல கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. என்ன மேடம் உடைச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இவர் அதை பொறுக்கிற மாதிரி அந்த இடத்துல மைக்கை யாருக்கும் தெரியாம எடுத்துடுறாரு. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் அந்த பொருளை எடுக்கிற மாதிரி மைக்கை எடுத்துக்கிறாரு. நல்ல வேலை மைக்கை சாமர்த்தியமா எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஏன்னா அவங்க பேசுனது எல்லாமே மைக்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, இதை கேட்டாலே போதும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா கான் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்குள்ளேயே உள்ளடி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்றாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை இந்த யூசுப் கண்டுபிடிச்சிடுறாரு. போலீஸ் வேற யாருக்கோ வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இப்ப போலீஸ்க்கு வேலை போயிருச்சுன்னு தெரிஞ்சோன்னா இந்த யூசுப் மேல கோவப்படுறாரு. யூசுப், நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னும் போது, அபிஷியலுக்காக தான் வேலை பார்க்கணும், அன்அபிஷியலா வேலை பார்த்தா இப்படிதான் பண்ணுவேன்னு யூசுப் சொல்றாரு. இப்ப போலீஸுமே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி கானுக்கு கால் பண்றாரு. உடனே எதுக்குடா எனக்கு கால் பண்ண, நீயே என்ன மாட்டி விட்டுருவ போல, அந்த வேலைலாம் நான் சீக்கிரமா உனக்கு வர மாதிரி பண்ணிடுறேன், அது வரைக்கும் சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணாதன்ற மாதிரி கான் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இப்படி இவர் திட்டு வாங்கிட்டு இருக்கும் போது திரும்பி யூசுப் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாருக்காக வேலை பார்த்தியா அவங்க கிட்டயே திட்டு வாங்குற போலியே அப்படின்ற மாதிரிலாம் யூசுப் இந்த போலீஸை நக்கல் பண்றாரு. இப்ப நமக்கு ஹீரோவோட பாட்டியை காட்டுறாங்க. இவங்க பேகமோட ஒரு பாட்டை கேட்டு ரசிச்சு டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி இவ்வளவு சந்தோஷமா டான்ஸ் பண்றீங்க, பிடிச்ச சிங்கர் போலியே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமாண்டா, எனக்கு பேகம்னா உயிர் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தா, இப்ப ஃபீல்ட் அவுட்டே ஆயிட்டா, இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க ஒருத்தர் கூட கள்ள தொடர்புல இருக்கான்ற மாதிரி எல்லாருமே பேசுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கான் கூட கள்ள தொடர்புல இருக்கான்ற மாதிரி பேசுவாங்கன்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இவருக்கு ஒரு ஐடியா வருது. ஏன்னா இவரு கான் கிட்ட தான் நெருங்கணும், பேசாம அந்த லேடி மூலியமா நம்ம நெருங்கினா என்ன, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறது. பாகிஸ்தானே இந்தியாவை அட்டாக் பண்றதுக்கு பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா எந்த ஸ்பாட்டை அட்டாக் பண்ண போறாங்கன்றது தெரிஞ்சா இவங்க கம்மி செலவுலயே அதை தடுத்துடலாம், பதிலுக்கு பாகிஸ்தானை அட்டாக் பண்ணலாம். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. சீக்கிரமா இன்ஃபர்மேஷனை எடுன்ற மாதிரி மூர்த்தி சைடுல இருந்து ஹீரோக்கு பிரஷர் வந்துகிட்டே இருக்கு. இப்ப ஹீரோவும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலா பாட்டி அந்த பேகமோட ஃபேன்ல பேகமோட போட்டோஸ்லாம் இருக்கு, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆல்பம்ல இருந்து எல்லாமே இருக்கு. அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல, அந்த கான்க்கு கீப்பா இருந்துட்டு இருக்காங்க. சோ இவங்களை எப்படியாவது நம்ம இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நிறைய சிங்கர்ஸ் எல்லாம் வந்ததுனால இவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, இவங்களை ஓரம் கட்டிடுறாங்க. இதனால பேகமோ ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப கிளம்பலான்னு கார் கிட்ட வந்துட்டு இருக்கும் போது இவங்களோட பழைய போட்டோஸ்லாம் இருக்கு. இந்த பழைய போட்டோஸ்லாம் இப்ப யாரு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை ஆச்சரியமா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த வழியா ஹீரோ எதர்ச்சியா வர மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு.
மேடம் நீங்களா, என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. ஆக்சுவலா ஹீரோ இவங்களை விட ஒரு 7-8 வயசு சின்னவர் தான். மேடம் நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம், சின்ன வயசுல இருந்தே உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட போய் கதை சொல்லிட்டு இருக்காரு. இந்த பேகம் பாட்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கேசட் இவங்க கிட்டயே இருக்காது, ஆனா ஹீரோ வச்சிருக்கிறதா சொல்றாரு. அது எனக்கு தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உங்களுக்கு தராம யாருக்கு தர போறேன், கண்டிப்பா தரேன். நான் திரும்பி வாங்குறதுக்கு உங்க வீட்டுக்கு வரணுமே, உங்க வீட்டுக்கு நான் வரலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாருல, இவங்களுக்குமே அது பிடிச்சிருக்கு. சரி என் வீடு எங்க இருக்குன்னு சொல்றேன், அந்த இடத்துக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கேசட்டை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க கிட்ட நெருங்குறதுக்காக தான் வேணும்ட்டே இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கேசட்டை வாங்குற மாதிரி இவருமே இவங்களை பாக்குறதுக்கு வந்துடுறாரு. எனக்காக ஒரு பாட்டை நேரடியா பாடி காட்ட முடியுமான்னு கேக்குறாரு. கண்டிப்பா பாடி காட்டுறன்ற மாதிரி இவங்க பாடி காட்டுறாங்க. இந்த மாதிரி வாரம்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவர் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட பேசி இவர் க்ளோஸ் ஆயிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கறக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கானை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்புல இருக்காரு, ஆனா இவர் டாப்பான பொறுப்புக்கு போறதுக்காக உள்ளடி வேலை பார்த்துட்டு இருக்காரு. போலீஸ்க்கு இப்ப வேலை போயிருச்சுல, நீ கவலைப்படாத, ஒரு ஸ்டேஜ்ல பாகிஸ்தானோட எட்டாவே நான் மாறுவேன், அப்போ உனக்கு நல்ல பொசிஷனே போட்டு தரேன்ற மாதிரிலாம் இந்த போலீஸை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இந்த பேகம் ஒரு இடத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்கிற அளவுக்கு நெருக்கமா மாறிடுறாங்க போல. திடீர்னு பார்த்தா இந்த இடத்துக்கு கான் வந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஐயோ கான் வந்துட்டு இருக்காரு, நீ கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்பதான் இந்தியால நடக்கிறத காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு ஸ்பை வந்திருக்கான்ற தகவல் அவங்களுக்கு வேகமா போச்சு பாத்தீங்களா, அதுக்கு காரணம் இவங்க டீம்ல இருந்து எவனோ ஒருத்தன் இன்ஃபர்மேஷனை லீக் பண்றான்றது தெரிஞ்சிருது. நிச்சயமா உன் கிட்ட இருந்து தான் லீக் ஆகுதுன்ற மாதிரி வாசு ஒருத்தரை ப்ளேம் பண்றாரு. உன் கூட இருக்க எவனோ ஒருத்தன் இன்ஃபர்மேஷனை லீக் பண்றான், யாருன்றதை சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவர் புது கேரக்டர் தான், இவரு வந்து சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப கான் உள்ள வந்துட்டு இருக்காருல, நீ பின்வாசல் வழியா கிளம்பிடுன்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப கான் வரும்போது கொஞ்சம் பதட்டமா இருக்காங்கல்ல, என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. சே அதெல்லாம் ஒண்ணே இல்ல, உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி இவங்களுமே சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி வாசு கிட்ட திட்டு வாங்கினவரை காட்டுறாங்க. அவருமே நம்ம டீம்ல யாரு ஏமாத்திட்டு இருக்கா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் டீம் ஆளுங்களை வச்சு ரைடு மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க சார், சீக்கிரமாவே அந்த கருப்பு ஆடை கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி வாசு கிட்ட சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவரோட வீட்டுக்கு வரும்போது வீட்டுல ஜமீலா இருக்காங்க. இவன் என்ன பண்றா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இவளும் சொந்தக்கார பொண்ணு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா ஜமீலா இவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க போல. என்னடா உன் ஃப்ரெண்டை எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டியான்னு பாட்டி கேக்குறாங்க. இவ வேற எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ராம் கிஷோரும் இன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கலன்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. நீங்க அனுப்புனவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி திட்டுறாரு. சார் இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் தாங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்ப ஹீரோக்கும் பிரஷர் வருது. ஏன்னா ஹீரோ கூட ஸ்பை மாதிரி வேற ஒரு அண்ணனும் இருக்காருல, அவரு பிரஷர் போட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே அந்த அண்ணன் கிட்ட சொல்றாரு. இப்ப என்ன பண்றாருன்னா பேகம்க்கு ஒரு செயினை கிஃப்டா தராரு. அந்த செயினுக்குள்ள இவர் வந்து ஒட்டி கேட்கிற கருவியை பொருத்தி வச்சிருப்பாரு. ஏன்னா இவங்க வந்து அவர் பேசுறத எதர்ச்சியா கேட்க வாய்ப்பு இருக்கு, அப்படி கேட்கும் போது நம்மளும் கேட்கலாம்னு யோசிக்கிறாரு. ஜமீலா அடிக்கடி இவரை பாக்குறதுக்காக வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை பத்தி என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதாவது என்ன வேலை பாக்குறீங்க அதை பத்தி எல்லாம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. இவருமே என்னை பத்தி நான் எதுவுமே சொல்ல முடியாது, அடிக்கடி என்ன பாக்குறதுக்காக வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்ப ஜமீலா யாரை மீட் பண்றதுக்காக வராங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த யூசுஃபை மீட் பண்றதுக்காக வராங்க. இந்த யூசுஃபை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஹீரோ மேல சந்தேகம் போல ஜமீலா கிட்ட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காக சொல்லியிருக்காரு போல. ஜமீலா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் அவனை பத்தி தெரியல, நான் மேற்கொண்டு ட்ரை பண்ணி பாக்குறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. அதே சமயம் போலீஸ்க்கு திரும்பி வேலை கிடைச்சிருது போல. கான் தான் இந்த வேலையை ஏற்பாடு பண்ணி தந்திருக்காரு போல. நன்றி அப்படின்ற மாதிரிலாம் கான் கிட்ட இவருமே பேசிட்டு இருக்காரு. கான்மே நம்ம அடுத்த லெவல் பிளானுக்கு தயாராகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கான் பேகமோட வீட்டுக்கு வரும்போது இந்த போலீஸ் கிட்ட அடுத்த கட்ட பிளான பத்திலாம் போன்ல பேசிட்டு இருக்காரு. அப்ப பேகம் இருக்காங்கல்ல, இவருக்கு டீ தரலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. பேகம் டிவைஸ் மூலியமா அவர் பேசுறத ஒட்டி கேட்கறதுக்காக ஹீரோவும் அந்த ஸ்பையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பேகம் பக்கத்துல போக அந்த கான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கு கேக்குது. இவங்களுமே அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கான் திரும்பி பார்த்துடுறாரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. நான் டீ தரதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க.
சே பாதியிலேயே கட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கடுப்பாகுறாங்க. கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சேகரிச்ச இன்ஃபர்மேஷனை மூர்த்திக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது மூர்த்திக்கு தெரிய வந்துருது. இப்ப போலீஸ் இருக்கார்ல, ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாரு. அந்த மொத வேலையை கரெக்டா பண்ணிட்ட, இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய வேலையை பண்ண போற, நிறைய ஆயுதத்தை அந்த சைடு கொண்டு போனோம். யாருக்காக தெரியுமா இந்த வேலையை பண்ண போற? கான்காக பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கானே எதிர வந்து நிக்கிறாரு. நான் உண்மையிலேயே கான் சாரை தான் பாக்குறேனா, என்னால நம்ப முடியல அப்படின்ற மாதிரி இவருமே ஐஸ் வைக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல பாகிஸ்தான் என் கண்ட்ரோலுக்கு வந்துரும். பாகிஸ்தானுக்கு நான் பெரிய வெற்றியை வாங்கி தந்தனா என் பக்கம் வந்துரும். அதுக்கப்புறம் நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். நீ எப்படியாவது பார்டரை கிராஸ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நீங்க சொல்றது பெரிய வேலை மாதிரி இருக்கு, யோசிக்க எனக்கு டைம் வேணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி சரி டைமை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இந்த கான் அனுப்பி விடுறாரு. இத பத்தி இவருமே அந்த ஸ்பை அண்ணன் கிட்ட சொல்றாரு. எதுக்காகடா ஒத்துக்கல? ஒத்துக்கிறது தானே பிளான் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. நான் உடனே ஒத்துக்கிட்டேன்னா அந்த கானுக்கு டவுட் வந்துரும், அதனால தான் ஒத்துக்காத மாதிரி பாவலா பண்ணிருக்கேன், ஒத்துப்பேன்னு சொல்றாரு. இந்தியால ஒரு கருப்பு ஆடு இருக்கு பாத்தீங்களா, அந்த கருப்பு ஆடு யாருன்றது இவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது போல அந்த நபரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. மிஸ்ஸஸும் காஃபி போட்டு கொண்டு வரன்ற மாதிரி ரூமுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த கேப்ல இவருமே வீட்டெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணும்போது இவன் தான் சீக்ரெட் டிவைஸ் வச்சிருக்கான்னு தெரிய வருது. இவர் செக் பண்ணிட்டு இருக்கும் போதே அவன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். நீ தான் துரோகியா மாறி இருக்கியான்ற மாதிரி இவருமே அவனை போட்டு அடி அடி நடிக்கிறாரு. அவன் தான் துரோகியா மாறி இருப்பான். ஆக்சுவலா அந்த கான் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ஃபைல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கான். இப்ப கீப் வீட்ல தான் அந்த ஃபைலை வச்சிருக்கான் போல. அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இங்க பாதுகாப்புக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க, அதை மீறியும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவருமே நைஸா உள்ள புந்து போயிட்டு இருக்காரு. அவன் எங்க ஃபைலை வச்சிருக்கான்றது கூட இவருக்கு தெரியுது. அந்த இடத்துல தான் ஃபைலை தேடிட்டு இருக்காரு. ஏதோ சவுண்ட் கீழே இருக்க பேகம்க்கு கேக்குது. ஹீரோ ஒரு பொருளை தள்ளினது சவுண்டா கேட்டது போல. இவங்க செக் பண்றதுக்காக மேல வரும்போது ஹீரோவை பாத்துடுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஷாக்கிங்கா கேக்குறாங்க. ஐயோ இவங்க பாத்துட்டாங்களே, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவருமே சாரின்ற மாதிரி புடிச்சு இவங்களை தள்ளி விடுறாரு. அதாவது மாடியில இருந்து இவங்களை தள்ளி விடுறாரு. இவன் எதுக்காக திடீர்னு நம்மளை தள்ளி விட்டான்றது பேகம்க்கு தெரியல. கீழே விழுந்து சோகமா இவனை பாக்குறாங்க. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி இவனுக்குமே உறுத்தலா இருக்கு. இப்ப அங்க இருந்து அழுதுகிட்டே இவனுமே கிளம்ப ஆரம்பிக்கிறான். கிளம்பும் போது அவங்க கழுத்துல இருக்க செயினையும் எடுத்துட்டு போயிருப்பான். இப்பதான் வந்து பேகம் இறந்து போயிருக்கிறத அந்த கான் பாக்குறாரு. ஒருவேளை தவறி விழுந்து இறந்து போயிட்டாளா, சரி பாடியை கிளியர் பண்ற வேலையை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்துடுறாரு போல. ஆனா என்னால ஒருத்தி இறந்து போயிட்டா, அதுவும் சாதாரண நல்லவ, அவளை போய் சாவடிச்சிட்டனே, எனக்கு உறுத்தலா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. விடு, நம்ம வேலையில இதெல்லாம் சாதாரண விஷயம், பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த அண்ணனும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்தியால நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கருப்பு ஆடா இருந்த ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் நீ எங்களுக்காக திரும்பி வேலை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் தான் அப்பப்ப இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறாரு. ஹீரோ ஒருத்தன் வந்திருக்கான், அவன் நீங்க புடிச்சுக்கோங்கன்ற மாதிரி இவர் தான் இன்ஃபர்மேஷன் தந்திருப்பாரு. நீ இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்ட, இதுக்கப்புறம் அவனுங்களுக்கு வேலை பார்க்குற மாதிரி ஏமாத்து, நாங்க சொல்ற மாதிரி அவனுங்க கிட்ட பேசுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதாவது இவர் வந்து இப்ப திரும்பி இவங்களா மாறிட்டாரு. அவங்க கிட்ட பொய்யான இன்ஃபர்மேஷன்லாம் தராரு. யூசுஃப்க்கு தான் இன்ஃபர்மேஷன் தராரு. எந்த இடத்துல அட்டாக் பிளான் பண்றாங்கன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஆனா அந்த விஷயத்தை மூர்த்தி கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா இவங்க ஒரு தியேட்டர் மூலமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த தியேட்டரையே அவங்க காலி பண்ணிடுறாங்க. இங்க இருந்து தான் இன்ஃபர்மேஷன் போகுதுன்றது தெரிஞ்சு காலி பண்ணிடுறாங்க. சோ இப்ப இவரால் அந்த தகவலை சொல்லவே முடியல. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவருமே கஷ்டப்பட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு இயக்கத்து கூட சேர்ந்து இவர் வேலைலாம் பார்த்திருப்பாரு. அதாவது தீவிரவாத இயக்கத்து கூட சேர்ந்து வேலைலாம் பார்த்திருப்பாரு. அப்படி வேலை பார்க்கும் போதுதான் இந்தியன் ஆர்மி கிட்ட இவர் மாட்டியிருப்பாரு. ஸ்டார்டிங் நமக்கு காமிச்சாங்கல்ல, அப்படிதான் இவர் மாட்டியிருப்பாரு. இப்ப ஆர்மியை சேர்ந்தவர் அடி அடின்னு அடிக்கும் போது இவருமே நான் ஸ்பைன்னு சொல்றாரு. ஆனா இவர் தான் அபிஷியலா ஸ்பையா வரல. அதனால இவரை பத்தி எந்த டேட்டாவும் யாருக்கும் தெரியாது. மூர்த்திக்கு கால் வரும்போது மூர்த்தி உடனே வந்து யாருனே தெரியாதுன்ற மாதிரி காலை கட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா மூர்த்தி வந்து உடனே அவன் எங்க ஆளுன்னு சொல்ல முடியாது, அதுக்காக தான் இப்படி பண்ணியிருப்பாரு. ஆனா மூர்த்தி அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய ஃபார்மாலிட்டி எல்லாத்தையும் செய்யறாரு. நம்ம ஆளுதான்றதெல்லாம் புரிய வைக்கிறாரு. புரிய வச்சோன்னா ஆர்மிக்காரங்களுமே அதை புரிஞ்சுக்கிறாங்க. இவனை வந்து சேஃபா கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும் போது பாகிஸ்தான்ல இருக்கவங்க இருக்காங்கல்ல, இந்தியன் ஆர்மி வராங்கன்ற மாதிரி இவங்களை அட்டாக் பண்றாங்க. ஐயோ அட்டாக் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி இவங்களுமே பதிலுக்கு அவங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு லொகேஷன் தெரியும்ல, அதை கொண்டு வந்து தரணும் போல, அதுக்காக தான் மூர்த்தி வெயிட் பண்றாரு. ஆனா அந்த இடத்துல சண்டை ஏற்பட்டதுனால ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. எப்படியாவது நம்ம அந்த இடத்துக்கு போனோம், இன்ஃபர்மேஷனை தரணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. மூர்த்தியுமே இந்த பகுதியில இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே சந்திச்சிடுறாங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதானே, வச்சுக்கோங்க. ஆனா இந்த டிராவல்ல ஒரு
அப்பாவி பொண்ணை நான் சாவடிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ரொம்ப கெட்டவனா மாறிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. நம்ம நாட்டை காப்பாற்றுற முயற்சியில இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம சந்திக்க வேண்டிய நிலைமை வரதான் செய்யும், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவங்க 2 பேர் இருக்கிறத தெரிஞ்சு ஆளுங்க அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவங்க 2 பேருமே சண்டை போட்டு கிளம்புறாங்க. இதுல மூர்த்தி ஒரு புல்லட்டை வாங்கிடுறாரு. மூர்த்தியை காப்பாத்தணும்ன்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. இப்ப இவருக்கு பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கானை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளான் யாருக்குமே தெரியாது, எக்ஸிக்யூட் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா பிளான் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, எந்த இடத்தை அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரியும். அதுக்கு இவங்க ப்ரிப்பேர்டா இருக்காங்க. அதாவது அந்த இடத்துல அட்டாக் பண்ணா தடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்காங்க. பதிலுக்கு நம்ம ஒரு இடத்தை அட்டாக் பண்ணோன்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா அட்டாக் பண்ணிடுறாங்க. இந்த இதுல இந்தியா தான் ஜெயிச்சிடுறாங்க. அப்படியே சில மாசம் கழிச்சு மூர்த்தியும் ஹீரோவும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இன்னமும் அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மூர்த்தி இருக்கார்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீ பார்க்க வேண்டி இருக்கும், நீ இப்போ ஒரு சோல்ஜரா மாறிட்ட, நம்ம நாட்டுக்காக இதை பண்ணுவியான்னு கேட்கும்போது பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாரு. மூர்த்தியுமே சாதாரண பொசிஷன்ல இருந்திருப்பாரு. இப்ப இவரோட பொசிஷனும் ஏறுது. இப்ப நேரடியா இவருமே பிரைம் மினிஸ்டரை சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்காகவே ஒரு டீமை ஒதுக்குங்கன்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க. புதுசா ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க போல. அதே சமயம் ஹீரோ இப்ப இருக்கார்ல, வேற ஒரு பகுதியில ஸ்பையா வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஏற்கனவே ஒரு இடத்துல இன்ஃபர்மேஷனை சேகரிச்ச மாதிரி இந்த இடத்துல இன்ஃபர்மேஷனை சேகரிக்கிறதுக்காக வந்திருக்காரு போல. இத காமிச்சு நமக்கு சீரிஸை முடிக்கிறாங்க. இந்த சீரிஸ்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.